அண்மை செய்தி, தொழிலாளர்களில் ஒரு பிரிவினர் இன்று மீண்டும் சட்டவிரோத நடவடிக்கைகளில் ஈடுபட முயன்றுள்ளதாக சாம்சங் நிறுவனம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் விஜயன் வழங்க கேட்கலாம். விஜயன், விவரங்கள் என்ன? வணக்கம் ராஜலட்சுமி. காஞ்சிபுரம் அடுத்த சுங்காச்சத்திரம் பகுதியில் சாம்சங் தொழிற்சாலை இயங்கி வருகிறது. இங்கு CITU தொழிற்சங்கம் அங்கீகரிக்க வேண்டும் என கடந்த சில மாதங்களுக்கு முன்பு போராட்டம் துவங்கியது. இதனையடுத்து தமிழக அரசு இதற்கான அங்கீகாரம் அளித்தது. இந்த நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு தொழிற்சங்கமும் மற்றும் அதாவது சாம்சங் தொழிற்சாலையில் ஒரு சங்கம் உள்ளது. அந்த சங்கத்தில் இந்த CITU நிர்வாகிகளை இணைக்க வேண்டும் என சாம்சங் நிர்வாகம் தெரிவித்ததாக சொல்லி அதில் நாங்கள் இணைய மாட்டோம் என்று சொன்னதற்காக 3 நபர்களை தொழிற்சங்கத்தில் இருந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டார்கள். இதனை எதிர்த்து கிட்டத்தட்ட 16 நாட்களாக சாம்சங் தொழிற்சாலை ஊழியர்கள் உள்ளிருப்பு போராட்டம் நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் நேற்றைய தினம் கூட சென்னையில் பேச்சுவார்த்தை நடைபெற்றது. அந்த பேச்சுவார்த்தையும் தோல்வியில் முடிந்தது. இதனை அடுத்து இன்று ஒப்பந்த தொழிலாளர்கள் சாம்சங் தொழிற்சாலையில் பணிபுரிந்து வந்த நிலையில் அவர்களை தொழிற்சங்க நிர்வாகிகள் அவர்களை பணி செய்ய விடாமல் தடுத்ததாக சொல்லி சாம்சங் தற்போது அவர்களுக்கு எதிராக ஒரு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. மேலும் இது தொடர்பாக தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுத்து இதற்காக சட்டப்பூர்வமாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளனர். மேலும் எந்தவித பாதிப்பும் இன்றி தொழிற்சாலை இயங்க வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். ராஜலட்சுமி, விவரங்களை வழங்கியதற்கு நன்றி விஜயன்.